நம்ம பார்க்க போகிறது 12th accountancyல chapter 2 ஓட illustration 3. From the following particulars of Chennai Sports Club, prepare receipt and payment account for the year ended 31st March 2018. இப்போ ரெசிப்ட்ஸை டெபிட் பண்ணுவோம், பேமெண்ட்ஸை கிரெடிட் பண்ணுவோம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ரெண்டுமே நம்ம டெபிட் பண்ணுவோம். ஏன்னா ஃபேவரபிள் பேலன்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் டெபிட். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து அன்ஃபேவரபுளாக இல்லாட்டி பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் சைட் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்போ கிரெடிட் சைட் பேமெண்ட். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட் சைட். அப்கீப் ஆஃப் கிரவுண்டுங்கிறது கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அதாவது அதுவும் பே பண்ணியிருக்காங்க, அப்போ கிரெடிட்டு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு வந்து ரெசிப்ட், ரிசீவ்டுனால டெபிட். பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்ட், அதுவும் நமக்கு பர்ச்சேஸ்ட், அப்போ பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கிரெடிட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, அப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இயர் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாலுமே நம்ம எடுத்துப்போம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும்தான் கரண்ட் இயரோடது மட்டும் எடுத்துப்போம். ஸோ இது வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் காட்டி இந்த 3 இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையுமே நம்ம வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்குவோம். அப்போ இது ரிசீவ்டுங்காட்டி நமக்கு இந்த 3மே டெபிட் சைட். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கிரெடிட். டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்னு வந்திருக்கு, அதனால் டெபிட். க்ளோசிங் பேலன்ஸ், கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் ஃபேவரபிள் தான் இருக்குது, அதனால் அதுவும் நமக்கு கிரெடிட் சைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பட் க்ளோசிங் கொடுக்கல, அதுதான் நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இந்த புக்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியாச்சு 25,000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, டோர்னமெண்ட் ரிசிப்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் 3 இயரோடதுமே எடுத்து எழுதிக்கிறோம். அட் சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் பே, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் பேலன்ஸில் கேஷோடது மட்டும் எழுதிக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டும் நமக்கு இன்னும் தெரியாது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் சைடு தான் கிரேட்டராக இருக்கும், பேமெண்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். அப்போ வந்து டெபிட் சைட் கிரேட்டராக இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னா 1,20,000. அப்போ 1,20,000லேருந்து இதோட சம் வந்து ஆட் பண்ணி, இதோட சம் வந்து நமக்கு 60,000. அப்போ 1,20,000ல் 60,000 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா எகெயின் வந்து 60,000 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இங்கே ஓவரால் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60,000. இங்கே இந்த 60,000ல் 5,000 வந்து கேஷ் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் 55,000 வந்து நமக்கு பேங்க் பேலன்ஸ். புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த 55,000 வச்சு ஓவரால் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60,000. அந்த 60,000ல் 5,000 வந்து கேஷ் பேலன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போ இந்த 60லேருந்து 50,000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 55,000. அந்த 55,000 தான் நமக்கு க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ். சரிங்களா? Exercise 3. From the following information given below, prepare receipt and payment account of Madurai Mother Teresa Mahalir Mantram for the year ended 31st December 2018. இப்போ ரெசிப்ட்ஸை டெபிட் பண்ணுவோம், பேமெண்ட்ஸை கிரெடிட் பண்ணுவோம். கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன், பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன். இது வந்து ஏன் நான் ஓப்பனிங் சொல்கிறேன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங் டேட் கொடுத்துறங்காட்டி ஓப்பனிங் பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸுங்காட்டி டெபிட் பண்ணுறேன். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பரை சேல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கேஷ் ரிசீவ் பண்ணுவோம், அதனால் அதை டெபிட். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் கிரெடிட், பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆடிட் ஃபீஸ் பெய்டு கிரெடிட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு வந்துடுச்சு, அதனாலே டெபிட். சன்ட்ரி சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ணுறோம், அதனால கிரெடிட். ஸ்காலர்ஷிப் கிவன் நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம விட்டு கேஷ் வெளியே போகுது, அப்போ கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது, நம்ம ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு வந்து கிரெடிட், ஏன்னா பெய்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டும் கிரெடிட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் வந்து டெபிட், ரெசிப்ட் சைடு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட், பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறதும் கிரெடிட். டிப்ரிஷியேஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து ஏன் க்ளோசிங் சொல்கிறேன்னா இங்கே டேட் வந்து க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 2,500. ஃபேவரபிள் பேலன்ஸ்ங்காட்டி அதுவும் கிரெடிட். கன்வேயன்ஸ் பெய்டுன்னு வந்திருக்கு, கிரெடிட். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், சேல் பண்ணோம்னா கேஷ் ரிசீவ் பண்ணுவோம், அதனால் அது டெபிட். இப்போ வந்து நம்ம க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் இந்த புக்ஸ் ஆஃப் மதுரை மதர் தெரசா மாடர்ன் மகளிர் மன்றம். இப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. டெப்டார் கிரெடிட்டர்லாம் போட்டுக்கோங்க. சொன்னபடி ரெண்டையும் எல்லாமே எழுதிட்டு எந்த சைடு கிரேட்டராக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த டைம் வந்து கிரெடிட் சைடு வந்து கிரேட்டராக இருக்கும், டெபிட் சைடு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு வர பே பண்ண அமௌண்ட் அதிகம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக வரும், அதனால் பேங்க் ஓவர் டிராஃப்டாக வரும்.
அப்போ கிரெடிட் சைடு டோட்டல் வந்து எவ்வளோன்னா 27,700. அப்போ இதோட டோட்டல் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா இப்போ 8,500 கூட ஒரு 500 சேர்த்தோம்னா 9,000. 9,000 கூட ஒரு 5,000 ஆட் பண்ணோம்னா 14 கூட ஒரு 3,000 ஆட் பண்ணோம்னா 17 கூட ஒரு 2,000 வந்து 19,000. 19,000 கூட ஒரு 4,000 ஆட் பண்ணோம்னா 23,000. அப்போ 27,700லேருந்து எவ்வளோ சொன்னேன், 23 சொன்னாங்களா? 23,000 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா 700. 7 - 3 4, 2 - 2 0. அப்போ இந்த 4,700 தான் நமக்கு க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ், அதாவது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரிங்களா?